மா மேலையம்மா தண்ணி வரல. நேத்து மத்தியானத்துல இருந்து கரண்ட் இல்ல, நாளைக்கு தான் வரும்னு லைன்மேன் சொல்லுதாரு. நான் தண்ணி அடிச்சு நரிச்சு வைக்க, நீ குளிச்சிட்டு கிளம்பு. ஆமா நீ ஏன் இதெல்லாம் செய்த? எங்க மாமா எங்க? நயன்தாரா கேக்குதால? என்ன அம்மா கஷ்டப்படுதால, போய் தண்ணி அடிச்சு குடுல. அவனை ஏம்ல தொந்தரவு பண்ணுத? அவனே ராத்திரி 2 மணி வரைக்கும் மில்லுல வேலை செஞ்சுட்டு வந்து அசதியில படுத்து தூங்குதான். உள்ள இன்னும் 2 மணி நேரம் தூங்கட்டும். குடுலைங்க. மில்ல இப்ப ராம் தேட்டருக்கு மாத்திட்டீங்களோ? படத்துக்கு தானே போன? படத்துக்கெல்லாம் போகல, அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரீல் போட்டாங்க அம்பானிய பத்தி. அத பார்த்து வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறுதுன்னு கத்துக்கிட போன. நீ தீயோ வேலை செய்யணுமா? போட்டேன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் பாத்துட்டு வந்துட்டு, நீ எல்லாம் ஒழுங்கா வேலையை செஞ்சா மில்லியல கடல்ல ஓட போகுது. விலங்கா வெட்டிய. ஆமாம்ல, நாங்க விளங்கா வெட்டிதான். மில்லு கடன்ல தான் ஓடுது. வீட்டுக்கு தேவையான வசதிகளை செய்யத்தான் முடியல. என்ன பண்ண முடியும்? ஐயா தான் கூறு உள்ளவராச்ச. ராத்திரி பகலமா டியூட்டி பாக்குறீரு, சகல விதத்திலயும் சம்பாதிக்கிறீரு. செஞ்சு போட வேண்டியதானே வீட்டுக்கு தேவையான வசதிகளை. நினைச்சா இத்தாம் பெரிய ஜெனரேட்டர் வாங்கி போடலாம்ல. அம்மா கஷ்டப்படுதான்னு பேசினா மட்டும் போதாதுல, செய்கைகளை காட்டணும். ஹலோ, எங்க அம்மாக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏம்னா உங்களுக்கு முன்னாடியே எங்க அம்மா எனக்கு தெரியும்ல. என்னல இது? யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாம? தெரியும்மா. அக்கறைன்னு நினைக்கியா? நக்கலு தம்புள்ள வம்பா போயிட்டான். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டான். பாலா தீயோ வேலை செய்டா. விளங்க மாட்டான்னு சொன்ன பைய கம்பீரமான இளம் போலீஸா கலக்கு தாங்குத பொறாம. எவ்வளவு வளர்ந்திருக்க? பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க தெரியல. உனக்கு சொல்லு, எம்பிட்டு வேணா மரியாதை கொடுக்க. ஆனா உனக்கு தான் ஒண்ணு தெரியல. என்னதுல? ஆயில் மில்லு வச்சிருக்காருன்னு ஒரு தோசைக்கு 2 லிட்டர் எண்ணெய ஊத்துனா கொழுப்பு தான் கூடும். முதல்ல ஆயில குறை, மில்லுல கடனும் குறையும், உடம்புல கொலஸ்ட்ராலும் குறையும். அவர் சேர ஏத்துனா நாங்க இவனை ஏத்துவோம்ல. எந்தில வாங்குதம்ல, உண்மையாவே ஜெனரேட்டர் வாங்குத. நீ உங்க அப்பனும் சொகுசா இருக்கிறதுக்கு இல்லல, எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. அம்மாட்ட எனக்குள்ள பீரச்சாவி ஒண்ணு கிடக்கு, துட்ட வாங்கிட்டு போய் ஒரு ஜெனரேட்டர் வாங்கிட்டு வந்து மாட்டல. பேசிட்டு இருக்கோம்ல, நீ படி தூங்கிட்டு இருக்க. குளிக்க வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு உன் கையால குளிக்கணும்னு விதி இருந்திருக்கு. எனக்கு கூட ஒரு விதி இருந்திருக்கு. என்னது? உன்ன மாதிரி எரும மாட்ட குளிப்பாடு. 400 கிலோமீட்டர் போவதுக்குள்ள 4 டயர் தேய்ச்சிட்டு போல இருக்கே. நீ என்னமோ இனிஷியல் கட்டி ஜீப்பை தூத்தாம சலிச்சுக்கிற. அவர் ஓட்டி தேய்கிறாரு, உப்பு காகிதம் போட்டு தேய்கிறாரு. உனக்கு எங்கடா நோவுது? கொள்ளடிச்ச காசுல வாங்க தானே, தேய் மாத்திக்கலாம். டயரை தானே பினிஷிங். எஸ் குட் மார்னிங். என்னல சொல்லுத? கள்ள கடத்தல்காரனுக்கே கருப்பு குள்ளா போட்டு அந்த காசுல டிபார்ட்மெண்ட்டுக்கு புது ஜீப் வாங்கின போலீஸ் நீங்க தான். ஒஸ்தி போலீஸ் நீங்க தான். இனிமே புது ஜீப் இருக்கிறதுனால சம்பவ இடத்துக்கு கிளைமேக்ஸ் போவாம ஒரு ரீல் முன்னாடியே போய் திருட்டு பசங்க எல்லாரும் லபக்குன்னு புடிச்சிடலாம். திருட்டு பையன் சொன்னதான் ஞாபகம் வருது. எங்கள அவன் தம்பி அவன் போன வாரம் அம்பாசமுத்திர பேங்க்ல திருடிட்டானா? வாட்ச்மேனா வேலைக்கு சேர்ந்துட்டான் சார். திருடங்கையிலே சாவியா? நமக்கு போலீஸ் வேலை கொடுத்தா மாதிரி. இல்ல மாசான மூர்த்தி, நர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காளுவலா? ரொம்ப பிரமாதம் சார். சாரி சார், குட் மார்னிங் சார். என் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டீங்களா இல்ல நர்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்டீங்களா சார்? நீ அங்கனதான பாத்துட்டு இருந்த. என் வேதனை எனக்கு சார். திங்கித கையிலே கழுவ வேண்டியதா இருக்கு, கழுவுத கையிலே திங்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாரு. நர்ஸ பத்தி கேட்டா ஏதோ கழுவுறத பத்தி பேசிட்டு இருக்க. இந்த ஆள்லாம் தோல்ல சுற்ற கூடாது, கொஞ்சம் கீழே இறக்கி கால்ல சுட்டுருக்கணும். வணக்கம் சார். வணக்கம்மா, யார் நீங்க? நான் இவரோட இது என் வீட்டம்மா சார். இந்தாங்க. மொத்த போலீஸ்க்கும் கொடுல. சரிங்க சார். கவர்மெண்ட்ல அதுக்குள்ள சாங்ஷன் பண்ணிட்டாங்களா சார்? கவர்மெண்ட் காசு இல்லல, நேத்து மாட்டினா விட்டு அடிச்சு நான் உனக்கு கொடுக்கது. அடிபட்டா 50,000, செத்து போனா 1 லட்சம் தான் அரசாங்கத்துல கொடுப்பானுவ. ஒஸ்தி சார் அப்படி இல்ல, அடிபட்டா 1 லட்சம், செத்தா 5 லட்சம் தருவாரு. இந்த 1 லட்சம் வாங்கணும்னா கவர்மெண்ட்ல நீ செத்தது புறவும் பொண்டாட்டி கையில தான் கொடுப்பானுவ. நான் நீ உசுரோட இருக்கும் போதே தாரேன். நம்ம 1 லட்சம் போதுமா இல்ல 5 லட்சம் வேணுமா? சார் என் பொண்டாட்டி 1 லட்சம் போதும் சார். உசுறு மேல அம்பிட்டு ஆசை. சரி சீக்கிரம் ஒரு வாரத்துல வந்து சேரணும், புரியுதா? என்னங்க நைனா, காசை மைனாட்ட கொடுத்துறாத, பொண்டாட்டிட்ட கொடு. எப்படிங்க நீங்க ஒரு வாரத்துல போக முடியும்? சார் அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா ரொம்ப நல்லவர். என்ன கொஞ்சம் டிஃபரெண்டான வஸ்தி. எம்புட்டு பணம் இத வச்சு ஊருக்கே ஜெனரேட்டர் வாங்கலாம் போல. இங்க எதுக்குல வந்த? இது அவனுக்குள்ள டிபார்ட்மெண்ட் பணம்.
இது ஜெனரேட்டருக்கு எனக்கு என்னதுல கமிஷனா? இது நம்ம வீட்டுக்கு வாங்குதோம்ல. இருக்கட்டும். ஆனா நான் இங்க இருந்து கிளம்பி வெயில்ல போய் கடைக்காரன்ட்ட பேரம் பேசி ஓட்டி பார்த்து செக் பண்ணி ட்ரையல் பார்த்து உங்க பில் எல்லாம். அண்ணன் இப்படிதான் தர சொன்னா. வேணா அவன்கிட்ட கேட்டுக்க. ஏன் அவன் தான் உனக்கு மவனா? நான் உன் மவன் இல்லையா? அவன் தான் பிரிச்சு பிரிச்சு பேசி என் உசர வாங்குதாம்னா நீயும் ஏமல பொசக்கிட்டு பேசுத. நீ ரொம்ப ஓர வஞ்சனை பண்ணுத. அவன் மேலதான் உனக்கு பிரியம், என் மேல உனக்கு பிரியமே கிடையாது. போதும் நிறுத்து. இந்தா. பாத்து டொண்டோடை. ஆளுங்க இருக்காங்கல்ல. டைமர் ஆயிடுச்சு. ஏய் சீக்கிரமா வா, படம் போட்டுருவான். யாத்தே 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 என்னாச்சு? யாத்தே 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 ஏதாச்சு? ஹலோ, மை நேம் கேபி கருப்பு. Yay! Start the music. யாத்தே 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 என்னாச்சு? யாத்தே 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 ஏதாச்சு? அடி வெள்ளாவி வச்சு தவள தாய்களா உன்ன வேலி. ஏன் பாட்டை நிறுத்திட்ட? என்னது உசு புசுங்க? அப்பா யாரா இருந்தா எனக்கு என்ன? கொண்டு புடு. கொண்டே விடுவியா? இது வரைக்கும் எம்பிட்டு கொலை ராசா செஞ்சிருக்க? பாடத்தை பார்த்துட்டு வந்து கோட்டித்தனமா பேசி தெரியாதா? யார பார்த்துவே கோட்டிங்க? நான் நின்னு கீழே பார்த்தா நிலம் கிடுகிடுக்கும், நிமிர்ந்து மேல பார்த்தா வானம் இடி இடிக்கும், மின்னல் வெட்டும், மழை கொட்டும். எங்க மின்னல் வெட்டல, மழை கொட்டல? அது காலையில டிவில வானிலை அறிக்கையில சொன்னதை நம்பி சொல்லிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? லவ்வுக்குன்னு என் மாவ பரத்தால சுத்ததை நிறுத்து. நீ என் மாவளை கட்டிக்கிட முடியாது. உங்க அப்பன் 15 லட்சம் வரதட்சணை கொடுக்கற இடத்துலதான் உனக்கு பொண்ணை கட்டுவேன்னு பிடிவாதமா நிக்கான். என்கிட்ட அம்பிட்டு பணம் கிடையாது சாமி. அதான் சொல்லுதேன், உடசல கொடுக்காம ஒழுங்கா கிளம்பு. மிரட்டுதியல? மணிகார ரொம்ப துளுதான், போட்டவா? போடுற. ஏய் போடுற. போல போய் உங்க அப்பா கிட்ட இதே தைரியத்தோட பேசு, பிறகு பாத்துக்கலாம். வா கழுத, எத்தனை வாட்டி சொல்லுது இது நடக்காதுன்னா கேட்கவே மாட்டேங்க. மானத்தை வாங்குதீங்க. வா நிர்மலா. பால்ஸ். காட்டு பக்கம் சனங்களுக்கு இன்னும் பணம் போய் சேரல. எடுத்துட்டு போனவன்ட்ட இருந்து போனும் வரல. அந்த பணம் போய் சேர்த்தா தான் நான் செவிக்க முடியும். அந்த பண்ணாட பயிலவும் என்ன ஆனாங்கன்னு விசாரியா? என்னது இளவு எடுத்து தொலைக்க மாட்டேங்கன்னு பணத்தை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுதானுவ? ஒரு இளவு விளங்க மாட்டேங்க மருமோன. இன்னைக்குள்ள அங்க நிற்க சனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுல ஏதாவது ஆச்சு அத்தனை பேத்தையும் நார்நாரா கிழிச்சிடுவேன். அதுக்கு பயந்துகிட்டு தான் போன எடுக்காம இருக்கோம். அந்த பணத்தை சனம் கையில கொடுக்காம நம்ம இங்க இருந்து போக முடியாது. முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்குன்னு போய் விசாரில. நம்ம கதையை முடிச்சு விடணும் உங்களுக்கு. ஏன்னாச்சு ஒசி வேலன் சார் வீடு எங்க இருக்கு? ஏன்பா செல்வம், சொல்லுங்க. அழுகுன மூட்டை அண்ணாச்சி. நம்ம வேலன் சார் வீட்டை கேட்டு வந்திருக்காரு பாரு. வேலன் சார் வீடு விக்கிறது இல்லையா? சுடுகாடு பக்கத்துல புறம்போக்கடை ஒரு 1/2 கிரவுண்ட் இருக்குது. அது வேணா பாக்குறாரா கேளுங்களேன். ஏன்பா அட்ரஸ் கேட்டு வந்திருக்காரு பாரு. ஓ அட்ரஸா?
எதுக்கு வேலன் சார் வீடு ஏன்னா கட்லி பீரு இறக்க உனக்கு கூப்பிட்டாங்களா? போன வாரம் வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்த்து போனார்ல. என்னது உனக்கு தங்கச்சா? ஏண்டா நீ பிறந்த உடனே உங்க அப்பா வாழ்க்கையை வெறுத்து இருப்பானே, அப்புறம் இன்னும் சந்தோஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கனா? நான் தான் இப்படி, என் தங்கச்சி கிளி மாதிரி இருப்பா. கிளி மாதிரியா? கிளி மாதிரி இருந்தா கூண்டு செஞ்சு கிளி ஜோசியம் பாருங்கடா. அதை விட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என்ன அட்ரஸ் கேட்டா கோபப்படுதியே? தங்கச்சி வாழ போற விட்டு அண்ணன் விசாரிக்க கூடாதா? ஆமாமா, தங்கச்சி வாழ போதுன்னா விசாரிச்சு தானே ஆகணும். நீ என்ன பண்ற, இந்த பக்கமா போய் ரைட் எடுத்தினா ஒரு சிவன் கோயில் வரும். திரும்ப லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு சோடா கடை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான். இல்ல தலைப்புள்ள போடா, அந்த பக்கம் தான். ஏய் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஏய் டெம்பிள் 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 கன்ஸ்ட்ரக்ஷன். ஏய் ரைட் ரைட்ல மேடம் பையல எழுதுவல. ஒழுங்கா சொல்லு, அட்ரஸ் தெரியுமா தெரியாதல? அட்ரஸ் கேட்டது நாளே வாய மூடிட்டு போல போல. ஏ லெஃப்ட் லெஃப்ட்ல இல்ல சொன்னா கேட்டு ஓட்டம்ல யாமல சீவன வாங்குற. ஏய் ஸ்டாப் ஸ்டாப். எப்படி ரைட்ல சோடா கடை, லெஃப்ட்ல வாங்க சம்பந்திங்களா, வாங்க வந்து மாப்பிள்ளை வீட்டை சுத்தி பாருங்க. பழைய கருப்பு டெலிபோனு, உலக உருண்டை, சுடாத அரடசன் துப்பாக்கி, அட்டாச் பாத்ரூமோட ஜெயில் இருக்குது. வந்து சுத்தி பாருங்க. எவன்டல அட்ரஸ் கேட்ட? நம்மள வாய் நிறைய வாங்க வாங்கன்னு கூப்பிடுதாருல, அந்த போலீஸ் கேட்ட தான் கேட்டேன். அவன்ட்டியா? ஆமால மாப்பிள்ள, உங்களை பார்க்க சம்பந்தி வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. வந்து அந்த கண்கொள்ளா காட்சி கொஞ்சம் பாருங்க. ஒல்லியா இருக்கவங்களா ரைட்ல போ, குண்டா இருக்கவங்களா லெஃப்ட்ல போ, ஃபிட்டா இருக்கவங்களா என் கூட வா. ஒரு பைய கூட வரல. என்னது எல்லாரும் ஒரே பரபரப்பா வந்தாங்க, இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை போயிட்டாங்களோ? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடுவோம். ஓடிடலாம். ஓடியா துப்பாக்கி பார்த்து பயப்படுறானா பாரு. என்ன ஒஸ்தி உறைஞ்சு போய் நிக்குது? ஆப்போசிட் பார்ட்டி எதனா பயங்கரமான ஆயத்தை காமிச்சு மிரட்டுறாங்களோ? இன்சே இன்சே என்னல மாட்டானுவலா? டக்குன்னு மாட்டுறது அதுனா ஜாக்கெட் ஊக்கா? அவனுக்கு வேனில்சன் படத்துல வர பேய் மாதிரி பறந்து பறந்து போயிட்டு இருக்கானுங்க. காலு கீழே சுட சொல்லல. காலு கீழனா எங்க தரையிலையா? சரி நீங்க அந்த பக்கம் என்கவுண்டர் போடுங்க, நான் இந்த பக்கம் போடுறேன். ஏன்னா பாடி விடுதான்னு பாப்போம். ஏய் நில்றா. திருப்புரா போலீஸ்காரனுக்கும் களவாணி பயல்களுக்கும் ஒரே துரத்தலும் ஓட்டமுமா கிடக்கு. துப்பாக்கி சூடு வேற நடக்கு. கதவை கொண்டி போட்டுட்டு கலட்டி மாட்டக்கூடாதா? உன்ன மாதிரி ஒரு பப்பாளி பப்ளிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இந்த காவல்துறையோட மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? ஆமா, கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. தனியாவா இருக்க? இல்ல. உறவு? அப்பா கூட இருக்காரு. அப்பா அப்பா இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா என்ன பண்ணுதாரு? தூங்குதாரு. தூங்கட்டும் தூங்கட்டும். இந்த முழிச்சிருக்க நேரத்துல ஏதாவது மாப்பிள்ள பாக்காரா? இல்ல. நல்லப்பா, நல்ல வேலைப்பா. உன் தைரியத்தை நான் வியக்க. இந்த காவல்துறை தன்னோட கடமையை செய்ய கிளம்புது.
என்னையே தொடுறியா? ஏம்னே போன்ல யாருல ஏன் ஆளு ஆள் இருக்கும் ஆனா அசிங்கப்படுத்தி விட்டானே. நம்ம துடிப்போட வளமா செழிப்பா நிமிர்ந்து நிக்கிற இந்த இந்திய தேசத்தை நான் கட்டி காப்பேன். ஓட்டுக்கு துட்ட கொடுத்து மக்களை சிந்திக்க விடாம செய்த உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டிய தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சு. இந்த நாட்டோட பரிபாலனங்களை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். செத்துட்டா இல்ல அவன் ஓடிட்டா. ஆமால பின்ன என்ன இன்சு பட்னில இருந்தவன் பிரியாணி பொட்டலத்தை பார்த்தா மாதிரி அந்த பொண்ணை வெறிக பார்த்து குண்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. குறி எகிரிடுச்சு. இந்த தடவை வேணா என் குறி மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை என் குறி மிஸ் ஆகாது. இந்த நாட்டை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். நீங்க கட்டி காப்பீங்களோ இல்ல குட்டி போட்டு காப்பீங்களோ அதெல்லாம் லீவ் போட்டு செய்யுங்க. இப்ப வாங்க இன்சு. கட்டி காப்போம்ல. சுடாம விட மாட்டீங்களா? வாங்க இன்சு வாங்க.